நம்ம நஃபீனாஸ் கிச்சனில் சூப்பரான சுவையான பால் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். இந்த பால் சோறு எல்லா விசேஷத்துக்கும் இந்த பால் சோறு செய்வாங்க. அதை எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பால் சோறுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 50 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சுடுங்க 10 நிமிஷம். அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3 விசிலுக்கு வச்சுடுவோம். 3 விசில் வந்தோடனே நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட கொஞ்சம் சுகர் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் பூவையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூவை நல்லா துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பால் சோறு. அடுத்து ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் விட்டு 2 ஏலக்காய், உங்களுக்கு தேவையான அளவு கிசுமுசு முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு பால் சோறில் சேர்த்துடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அவ்வளோதான், சூப்பரான சுவையான பால் சோறு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.